சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 29 ஜூலை 2026. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே. ஸோ நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரின்றதுனால நான் வந்து இன்றைக்கி சென்செக்ஸில் தான் நான் ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா டிகே வந்து இன்றைக்கி சென்செக்ஸில் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நிஃப்டி சார்ட்டை பார்த்து அப்படியே நான் இன்றைக்கி சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஆல்ரெடி நான் கிட்டத்தட்ட லாஸ்ட்டு தேர்ஸ்டே தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே, ஸோ இந்த ஒரு 3 நாள் வந்து நான் வீடியோ பண்ண முடியல. ஏன்னா நான் ட்ராவலில் இருந்ததால் என்னால் வீடியோ பண்ண முடியல. ஸோ அது எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு இன்றைக்கி லாஸ்ட்டு 3 டேஸ் என்ன நடந்ததுன்றதையும் நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு அப்சைட் ட்ரேட் எடுத்து வச்சுட்டு தான் நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அப்சைட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் எனக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த 1-5 கேண்டில் க்ளோஸ் வைக்கும் போது தான் எனக்கு அப்சைட் ட்ரேட் வந்திருக்கு. ஸோ அதை தான் ஒரு 38 லாட் வந்து நான் செல் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஏன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அதனால் 38 லாட் நான் எடுத்திருக்கேன். ஆர்டர் புக் போயிட்டு பார்த்துருவோம். ஸோ இதுதான் நம்மளோட ஆர்டர் புக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1:10 அந்த டைமுக்கு தான் வந்து இந்த என்ட்ரி நான் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு என்ட்ரி தான் எடுத்திருக்கேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி 1 மணிக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து இந்த என்ட்ரியே வந்திருக்கு. ஸோ அதில் தான் ஒரே ஒரு ட்ரேடு எடுத்திருக்கேன். 77,600 புட் ஆப்ஷன் வந்து ஒரு 38 லாட் வந்து நான் செல் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரைஸ் வந்து 214 ரூபாயில் வந்து என்ட்ரி ஆகிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஸ்டாப் லாஸும் நான் ப்ராப்பராக நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு நம்மளுக்கு ஃபேவராக தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஒரு 15,000 பக்கம் ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்து 27th. ஸோ 27ன்றது வந்து மண்டே. ஸோ மண்டேவும் அது இல்லாமல் இன்றைக்கும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் தான் இந்த அப்சைட் ரேட் நான் எடுத்திருக்கேன். நான் ஃபாலோ பண்ணுற G1 அப்சைட் டைப் 3 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒரு அப்சைட் ரேட் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இன்றைக்கி 29th ஜூலை இன்றைக்கும் ப்ளஸ் மண்டே 27th ஜூலை. ஸோ 2 நாளுமே சேமாக வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் டேட்டா எடுத்து வச்சு நம்ம அதை பார்த்துருவோம். 2021 போகலாம். இதில் வந்து G1 போகிறேன். G1ல் வந்து அப்சைடில் வந்து டைப் 3 எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸே போகலாம். ஏன்னா மண்டேவுமே ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சுது. ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்ஷனில் தான் ஃபேவராக போயிட்டுருக்கு. 20 ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப டே ஹையை தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது அப்சைட் ட்ரேட் எடுத்துப்பேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 20 ரெஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே ஒரு அப்சைட் ட்ரேடு. ஸோ இங்கேயுமே 20 ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சா அங்கேருந்து ஒரு அப்சைடு மூவ் போகும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 20 வந்து இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே அப்சைடு மூவ் போகும். ஸோ இந்த கான்செப்ட் பிரகாரம் தான் இந்த டேலாம் பாருங்கள். கிட்ட R4க்கு மேலே தான் போயிட்டு 20 ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரி கிடச்சிருக்கு. நல்ல ஒரு அப்சைடு மூவ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வந்து நான் இன்றைக்கி வந்து இந்த அப்சைட் ரேட் நான் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கும் இதே சேம் கான்செப்ட் தான். அதே போல் மண்டேவும் பார்த்தீங்கன்னா 20 ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே ஒரு அப்சைடு மூவ் ஒரு ப்ராஃபிட்டில் தான் போய்ட்டு முடிஞ்சிருக்கு அந்த டே ஃபுல்லாக. ஓகேங்களா. இது வந்து மண்டே நடந்தது. லாஸ்ட்டாக ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவும் ஒரு அப்சைட் ரேட் தான். இங்கே நல்ல ஒரு கேப் டவுன் ஆகிருக்கு. கேப் டவுன் ஆகிட்டு திரும்ப 50 EMA தாண்டி க்ளோஸ் வச்ச உடனே அங்கேருந்து ஒரு அப்சைட் ரேட் எடுத்திருப்போம். ஓகேங்களா. ஸோ இது என்ன ப்ரைஸ் ஆக்ஷன்னா நான் ஃபாலோ பண்ணுற ஃப்ரைடே என்ன வந்துச்சுன்னா நான் ஃபாலோ பண்ணுற RAW1 அப்சைட் டைப் 3 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒரு அப்சைட் ரேட் தான் எடுத்தேன். 2022 கூட ரேண்டமாக போகலாம். இதில் RAW1 போகிறேன். RAW1ல் வந்து அப்சைடில் வந்து டைப் 3. சரி பார்த்தீங்கன்னா கேப் டவுனு 50 தாண்டி க்ளோஸ் வச்சுனே ஒரு அப்சைடு மூவ். கேப் டவுனு 50 தாண்டி க்ளோஸ் வச்சுனே ஒரு அப்சைடு மூவ். இந்த டேலையும் பார்த்தீங்கன்னா கேப் டவுனு 50 தாண்டி க்ளோஸ் வச்சுனே ஒரு அப்சைடு மூவ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 29/12/2022 வந்திருக்கு. ஸோ இதே கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா 24th ஜூலை வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா கேப் டவுனு 50 தாண்டி க்ளோஸ் வச்சுனே ஒரு அப்சைடு மூவ். இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் வெள்ளிக்கிழமை வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ மற்றபடி மண்டே வந்து இன்றைக்கி வர ப்ரைஸ் ஆக்ஷன் மாதிரி தான் அப்சைட் ட்ரேடு. நேற்று டியூஸ்டே பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுற G1 டவுன் சைடு டைப் 1 ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இந்த 50 EMA தாண்டி க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் டவுன் சைடு என்ட்ரி எடுக்கணும். அது கரெக்டாக இந்த டே ஹையில் தான் ஸ்டாப் லாஸ் வைப்பேன். டே ஹையை போயிட்டு டச் பண்ண கிட்ட போயிட்டு திரும்பி வந்திருக்கு. ஆப்ஷன் சார்ட்டில் வந்து ஆப்ஷன் சார்ட்டில் வந்து டே ஹையை ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா இது ட்ரிகர் ஆகிருக்காது. பட் ஸ்பாட் சார்ட்டில் வந்து கிட்ட போயிட்டு வந்திருக்கு. ஸோ இதுவும் ஓரளவுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபாலோ பண்ணுற G1 டவுன் சைட் டைப் 1 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒரு டவுன் சைட் ட்ரேடு தான். கரெக்டான அட் த மணி எடுத்திருந்தால் லாஸ்ட்டாக அது ப்ரீமியம் 0 தான் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக வீடியோஸ் நான் பண்ண பார்க்குறேன். ஒரு வேளை நான் என்னால் வீடியோஸ் பண்ண முடியலன்னா அன்றைக்கி வந்து நான் ட்ரேட் பண்ணலான்னு அர்த்தம். அப்படி இல்லைனா நான் மேபி ஏதோ ட்ராவலில் இருக்கேன், என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல, என்னால் வீடியோஸ் பண்ண முடியலன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ ஏன் பண்ணலன்னு கேட்குறீங்க. பட் என்ன ஒரு விஷயம்னா நம்ம வந்து நம்மளோட டைம் ஃப்ரீடத்துக்காக தான் இந்த ஷேர் மார்க்கெட் தொழிலையே இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு நம்ம வந்தோம். ஏன்னா நம்ம என்றைக்கெல்லாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ, என்றைக்கு நம்ம லீவ் எடுத்துக்கணுமோ, என்றைக்கு நம்ம பிடிச்ச விஷயத்தை போயிட்டு நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ,
என்றைக்கு நம்ம ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ அதை வந்து யாருக்கிட்டையும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் நம்மளோட விருப்பத்துக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும், நம்மளுக்கு பிடிச்சது நம்ம செய்யணும், நம்ம நினச்சா நம்ம அன்றைக்கி லீவ் எடுத்துக்கணும், நினச்சா நம்ம வந்து எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாமல் நம்ம நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக தான், ஒரு ஃப்ரீடம்காக தான் இந்த தொழிலுக்கு நம்ம வந்தோம். பட் இங்கே வந்துட்டு நம்ம மற்றவங்களுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரிக்டாக நம்ம அதை பண்ணியே ஆகணுன்ற மாதிரி என்னால் அந்த மாதிரி இருக்க முடியாது. நம்ம ஒரு 9 to 6 ஜாப் நம்ம இங்கே பண்ண போகிறதில்ல. ஓகேங்களா, நம்மளுக்கு இன்றைக்கி லீவ் வேணும், இன்றைக்கி நம்ம எதுவும் பண்ண வேணாம், இந்த ஆக்டிவிட்டியும் பண்ண வேணாம், நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணணும்னா பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் நான் என்னோட மென்டாலிட்டி வந்து எனக்கு அப்படி தான். அதனால் நான் ரெகுலராக வந்து நான் வீடியோஸ் கமிட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நான் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கணும்லாம் அப்படி எதுவும் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக பண்ணுறேன். ஒருவேளை வீடியோஸ் ஒரு நாள் பண்ண முடியலனா கூட அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் என்னன்றதை கூட நான் என்ன பண்ணன்றதை கூட நான் திரும்ப அடுத்த வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் சொல்லுவேன். ஓகேங்களா, வீடியோஸ் வரலன்னா எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பொசிஷன் நம்மளுக்கு ஃபேவராக தான் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இதோட டார்கெட் என்ன வச்சுருக்கேன்னா, டார்கெட்டுன்றது ஃபுல் டே வரைக்கும் விட்டு பார்க்கலாம் இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும். அதனால நான் 2.25 வரைக்கும் ஹோல்ட் பண்ணலான்னு இருக்கேன். 2.25க்கு என்ன P&L வருதோ அதை வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இது டார்கெட் சைடு இதோட பிளானு. மற்றபடி ஸ்டாப் லாஸ் நான் ஸ்ட்ரிக்டாக நான் போட்டு தான் வச்சுருக்கேன் இந்த ட்ரேடுக்கு. நான் ஏன் 38 லாட் வந்து நான் இங்கே செல் பண்ணியிருக்கேன்னா, என்னோடய ரிஸ்க் பை ட்ரேட் வந்து 50,000 டிவைடட் பை என்னோடய ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வந்து இந்த ட்ரேடில் வந்து எனக்கு 65 பாயிண்ட்டு. ஸோ ஈக்குவல் டு போட்டோன்னா 769 வருது. அதை டிவைடட் பை நிஃப்டியோட லாட் சைஸை நம்ம வந்து போட்டோன்னா 38 லாட்ஸ் வந்து நான் இங்கே செல் பண்ணலாம். ஸோ அப்போ எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா 50,000க்கு மேலே நான் லாஸ் பண்ணாமல் இருக்கணும்னா 38 லாட்டு தான் நான் போடணும். அதனால தான் நான் இங்கே வந்து 38 லாட்டை நான் செல் பண்ணி வச்சுட்டு நான் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, ஸோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே நம்ம வந்து கண்டிப்பாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ப்ராப்பர் ஸ்டாப் லாஸோடு தான் நம்ம கண்டிப்பாக ஒரு ட்ரேடை நம்ம எடுக்கணும். எந்த ஒரு ட்ரேடுமே 100% அக்யூரஸின்றதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம போய்ட்டு அதிகபட்ச ரிஸ்க் நம்ம எடுக்கக்கூடாது. எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். ஓகேங்களா, நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒரு 70% மேலே அக்யூரஸி இருக்குன்னா அப்போ இன்னொரு 30% டைம் மேபி லாஸ் புக் பண்ணவும் வாய்ப்பு இருக்கிறதுனால நான் ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் போட்டு தான் நான் பண்ணுவேன். ப்ராப்பர் பொசிஷன் சைசிங் ரூலை ஃபாலோ பண்ணி தான் நான் ட்ரேட்ஸ் எடுப்பேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரேடை நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2:45க்கு மேலே ஆயிடுச்சு. நான் 2:45க்கு மேலே மோஸ்ட்லி அந்த பொசிஷனும் நான் வச்சுருக்க மாட்டேன். அதனால் 2:45க்கு வந்து நான் இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி என்ன நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 19,737 ரூபா வந்து நம்ம இன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான் நம்ம முடிச்சிருக்கோம். ஆர்டர் புக் எடுத்து வச்சு பார்த்துருவோம். ஸோ இதுதான் நம்மளோட ஆர்டர் புக்கு. நான் என்ட்ரி ஆன டைம் பார்த்தீங்கன்னா 1:10, எக்ஸிட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2:45. ஸோ 2:45 பக்கம் வந்து இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன சார்ஜஸ் இன்றைக்கி வந்திருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு என்ன சார்ஜஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 480 rupees வந்து சார்ஜ் வந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி நம்ம லாட்ஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கோம்ல, அதனால் 480 rupees சார்ஜஸ் வந்திருக்கு. ஓவரால் இன்றைக்கி பண்ண ப்ராஃபிட் வந்து இந்த 19,737 rupees. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான ட்ரேட் அப்டேட்டு. நான் என்ட்ரி எடுத்த கேண்டில் வந்து இந்த 1:5 கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கல, ஸோ அந்த இடத்துல தான் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். அதுபோல் இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கல, ஸோ இந்த க்ளோஸ் கிட்ட தான் நான் எக்ஸிட்டே பண்ணேன். ஸோ இந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு ஃபேவரபுளாகவே மூவ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த டைம் டிகே இதெல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த மெயின் பொசிஷனில் ஒரு 22,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. எட்ஜிங் பொசிஷன் வந்து ஒரு 2,000 ரூபாய் லாஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஓவரால் 19,000க்கு மேலே ப்ராஃபிட்டில் முடிச்சிருக்கோம். ஓகே, இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.